நான் என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ தான் டிஎன்பிசிக்கு படிக்கிறேன். நான் எல்லார்ட்டையும் சொல்ல வார்த்தை 4 மாதம் படி, 4 மணி நேரம் படி, 100% நீ பாஸ் பண்ணுவேன். அந்த 4 மாதம் 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு நீ 4 பிரின்சிபலை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். அந்த 4 பிரின்சிபல், 1 நிச்சயமாக என் பலவீனத்தை நான் டெய்லி 1 மணி நேரம் படிப்பேன். 2 ஸ்கோர் பண்ணணும், வெற்றிக்கு என்ன தேவையோ அதை நான் படிப்பேன். இப்போ உதாரணத்துக்கு குரூப் 2னா யூனிட் 8, யூனிட் 9 மேக்ஸ், குரூப் 4னா தமிழ் மேக்ஸ். கரெக்டாக அந்த வெற்றிக்கு தேவையான ஸ்கோரிங் சப்ஜெக்டை படிப்பேன். இது 2வது பிரின்சிபல். 3வது பிரின்சிபல், நான் கட்டாயமாக நேற்று முந்தா நேற்றுலாம் படித்தேன் பார்த்தீங்களா, அதை டெய்லி 1 மணி நேரம் ரிவிஷன் 100% பண்ணுவேன். ரிவிஷன் பண்ணிட்டு பண்ணுறதை நான் டெய்லி ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி டெஸ்ட் எழுதிட்டு 10 நாள் கழித்து அடுத்த டெஸ்ட்டுக்கு படித்து எழுதுறாங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு எழுதுறாங்களே தவிர அந்த ரிவிஷனை எப்போ பண்ணுறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எப்போது ரிவிஷன் பண்ணும்போது தான் திருப்பி பார்க்குறாங்க. மறந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணனா அதுக்கு பேர் ரிவிஷனே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிவிஷன் அப்படிங்கிறது மறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணணும். ஓகேயா? இன்னைக்கு படிக்கிற ஒரு பாடம் எத்தனை நாளில் மறக்குதுன்னு பார்க்கணும். 3 நாளில் மறந்துடும்னா அந்த 3 நாளைக்குள்ளேயே ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் அதை 1 வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ரிவிஷன் பண்ணினீங்கன்னா அது உள்ளதும் போச்சுட்டா நொல்லக்கண்ணான்ற மாதிரி ஆயிடும். நீ மேதையாக இருக்கிறத விட கற்றதை மறக்காமல் இருக்கிறதே சிறந்ததுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அப்படின்னு முதுமொழி காஞ்சியில் சொல்லப்பட்டிருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பெரிய எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் படித்தாலும் நம்ம மனசை விட்டு நமக்கு என்றைக்கும் போகக்கூடாது. இதை வந்து தயவு செஞ்சு உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்கி நடக்க மாட்டேன் அப்படிங்கிற மனசில் உனக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கணும். நீ எவ்வளோ ஸ்லோவானாலும் படி, எவ்வளோ ஸ்லோவானாலும் படி, எவ்வளோ மெதுவானாலும் நடந்து போ, ஆனால் ஒருபோதும் பின்வாங்காத. படித்ததை எப்போ கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத நீ உறுதியாரு. என்றைக்குனாலும் உனக்கான காலம் வரும்போது உனக்கான வெற்றி கிடைக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. 4 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணு. 1 வீக் சப்ஜெக்டை படிப்பேன் 1 மணி நேரம். 2 ஸ்கோரிங் சப்ஜெக்டை படிப்பேன் 1 மணி நேரம். 3 ரிவிஷன் கட்டாயம் 1 மணி நேரம் பண்ணுவேன். பழசு படித்ததை ரிவிஷன் பண்ணுறது டெய்லி 1 ஹவர். இன்னொரு 1 மணி நேரம் நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் கட்டாயம் பண்ணுவேன். இந்த 4 விஷயத்தை 4 மணி நேரம் 4 மாதம் நீ பண்ணிப்பாரு. உன்னை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வாங்க, மெயின்ஸ் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு வாங்க. மெயின் எக்ஸாம் பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பேன், நீங்கள் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான்.